இன்றைக்கி வந்து ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்ல போகிறேன், கேளுங்க. இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ ஆடுகள்லாம் மேயுது. இந்த ஆட்கள் மேயுதில் இதோட விளைவு, இவளோட பிரச்சனைகளை அப்படி வந்து ஒரு ஸ்டோரியாக வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பாருங்கள், இந்த ஆட்டுக்கெல்லாம் தலைவன் வந்து பாருங்கள், இந்த ஆட்டு தான். இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஆட்கள்லாம் பழி வாங்கணும்னா அவங்கள வந்து ஏதோ ஒன்று பழி வாங்கணும், இந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாது, இந்த இனத்தையே அழிக்கணும் அப்படின்னு வந்து இந்த டான் ஆடு வந்து யோசித்து வந்து பழி வாங்க முன் வந்து இருக்குது. இது வந்து பழி வாங்கினா நேரடியாக வந்து இது வந்து பழி வாங்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பெரிய ஒரு ரிச்ஃபுல்லான ஆள். ஒரு சண்டை வந்து மறைமுகமாக தான் அது செய்யும், நேரடியாக செய்யாது. அதாவது இவங்க இந்த இனமே இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி உருவாக்குறது தான் இந்த ஆட்டோட வேலை. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பாருங்கள், அங்கே ஒரு கிணறு மூட்டு தெரியுதா? ஆமாம், இந்த கிணறு, இந்த மூட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிணத்துக்குள்ளே வந்து ஒரு பாம்பு இருக்குது, பெரிய பாம்பு ஒன்று கிடக்கு. இங்கே வந்து இந்த கோணி பையில் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து பாருங்கள், இந்த ஏரியாவில் இப்படி போனீங்கன்னு வச்சுக்க, அங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது. அந்த தென்னை மரத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கோணி பையில் வந்து வெறும் பாம்பு குட்டிகளாக இருக்குது, சின்ன சின்ன பாம்பு குட்டி. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நடமாடுற ஒரு இது தான். அந்த பாம்பு குட்டிகள்லாம் அந்த ஆடு எடுத்துகிட்டு போய் கறப்பனை அந்த கிணத்துக்குள்ளே போட்டுச்சு. ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கிட்டு எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா அடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அந்த பெரிய பாம்பையே பிடிச்சி அடித்து சாப்பிட்டு பிடிச்சி ஒரு பாம்பு. அப்படி எல்லாமே இவங்க ஃபைட் பண்ணி சாப்பிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு பாம்பு மட்டும் பயங்கரமாக எல்லாத்தையும் அழிச்சிட்டு அது மட்டும் உயிர் வாழ்த்துக்கிட்டு பயங்கர வந்து எதுவுமே கிடைக்காத ஒரு பசி விருத்தியில் வந்து அது வந்து நடமாடிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து ஏதோ சாப்பிட்டாகணும் அப்படின்ட்டு எதுவும் சாப்பிட்றதுக்கு இல்லாத பயங்கர வெறி கொண்டு ஒரு திரிஞ்சிக்கிட்டு இருக்கு. உடனே இந்த ஆடு என்ன பண்ணுது, இந்த ஆடு தான் வந்து அந்த பாம்பு குட்டிகள்லாம் தூக்கி போட்டது. ஒரு கயிறு எடுத்து இந்த பாம்பை வந்து மேலே வந்து தூக்கி வந்து எங்கே இந்த வயலுக்குள்ளே விட்டினோடனே அது வந்து பயங்கரமாக வெறி கொண்டு இருக்கிறதால, பசியால் இருக்கிறதால வேட்டையாட ஆரம்பிச்சு. பார்த்திங்கன்னா எல்லா ஆட்டையும் வந்து அடித்து தும்சம் பண்ணிருச்சு. இது வந்து உதவி செஞ்சதால் இதை வந்து இந்த ஆட்டை வந்து எதுவும் பண்ண. இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு முக்கியமான, அதாவது வேலை செய்கிற இடத்துல பாஸாக இருந்தாலும் சரி, ஒரு பொலிட்டிக்கலாக ஆனாலும் சரி, உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆட்கள்கிட்ட வந்து ஒரு பிரச்சனை நேரடியாக வந்து மோத மாட்டாங்க. இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மற்றவள் பசியோட வறுமையில் இருக்கிறவன் அப்படி இப்படின்ட்டு அவனை மட்டும் கேட்ச் பண்ணி வந்து நம்ம இந்த இனத்தையை வந்து அவனை வச்சு அழிச்சிட்டு வந்து குளிர் காழுவான் அப்படின்னு வந்து ஒரு கதையில் வந்து பார்த்தா அருமையாக இருந்து அதை வந்து என்னோடய லாஜிக்கலாக வந்து இப்போ மாற்றி சொன்னேன். புரிஞ்சிருந்துன்னா புரிஞ்சுதுன்னு சொல்லுங்கள், புரியலன்னு சொல்லுங்கள். நான் அப்புறம் நானே வந்து அடுத்து எப்படி பேசலாம் வந்து யோசிக்கிறேன்.